ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தொடர்ந்து பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர் பிஇஓவில் நம்ம தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு, ஹிஸ்ட்ரி இந்த மாதிரி நிறைய சப்ஜெக்ட் வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். இதில் இன்றைக்கி பிஇஓவில் குரூப் 1 லெவலில் கேட்கக்கூடிய ஒரு டைம் அண்ட் ஒர்க்கு, அதாவது வேலையும் நாட்களும் அந்த மாதிரி ஒரு சம் பார்க்கலாம். இது ஒரு டிகிரி லெவலில் நம்ம ஒரு படிக்கக்கூடிய ஒரு எக்ஸாமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த மாதிரி சம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை இது மாதிரி கேட்டிருந்தால் நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிடக்கூடாது. ஓகேங்களா? இது ஒரு குரூப் 1 லெவல் கொஸ்டின்ஸ். நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சம் நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு எனக்கு தெரியலை. ஓகே, பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எந்த ஒரு கணக்கு நமக்கு கொடுத்தாலும் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு லைன் விடாமல் நம்ம படிக்கணும். படிச்சுட்டு அதில் என்ன கொடுத்துருக்குறாங்க, என்ன கேட்டிருக்குறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அப்போ தான் அந்த சொல்யூஷன் நம்ம கொண்டு வர முடியும். பாருங்கள், ஏ மட்டும் ஒரு வேலையை 16 நாட்களிலும் பி மட்டும் 12 நாட்களிலும் ஒரு வேலையை செய்து முடிப்பர். இருவரும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வேலை செய்வர். ஏ முதலில் வேலையை துவங்குகிறார் எனில் மொத்த வேலை முடிக்க ஆகும் நாட்கள். ஓகேங்களா? இதில் நான் பாருங்கள், ஏன் நான் லைன் பை லைன் படிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, இது ஏ மட்டும் ஒரு வேலை 16 டேஸில் முடிக்கிறாரு. பி மட்டும் ஒரு வேலையை 12 நாட்களில் முடிக்கிறாங்க. இருவரும் ஒரு நாள் விட்டு, இதுதான் அல்டர்னேட்டிவ் அப்படின்றது. 2 பேரும் ஒரே நாளில் ஒர்க் பண்ணலை. ஏ ஒரு நாள் வந்தார்னா அவரோட வேலையை முடிச்சுட்டு போயிடுவார். பி அடுத்த நாள் பி வருவார், ஏ வரமாட்டார். அப்புறம் பி முடிச்சுட்டு போயிட்டாருன்னா அதுக்கு அடுத்த நாள் திருப்பி ஏ வந்துடுவார். இந்த மாதிரி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வேலையை செய்வார். அப்போ யார் ஃபஸ்ட்டு வேலையை தொடங்குறாங்கங்கிற நமக்கு தெரியணும் பார்த்தீங்களா? அப்போ இதில் நமக்கு கொடுத்துருப்பாங்க கணக்கிலேயே. ஏ முதலில் வேலையை துவங்குகிறார். ஏ முதலில் வேலையை துவங்குகிறார். ஓகேங்களா? எனில் மொத்த வேலை முடிக்க ஆகும் நாட்கள். இதுதான் இதில் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு நாள் விட்டு. இதுதான் அல்டர்னேட்டிவ் சம். யார் ஃபஸ்ட்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஏ ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஓகேங்களா? இதுக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். பாருங்கள், ஏ 16 நாள், பி 12 நாட்கள். ஓகேங்களா? அப்போ இதுக்கு நம்ம ஒரு எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 48. அப்போ 48 யூனிட்ஸ் அவங்க பார்க்குறாங்க. ஓகேங்களா? அப்போ ஒரு நாளோடைய ஒர்க் எவ்வளோன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அப்போ இங்கே பாருங்கள், இது ஒரு நாள் ஒர்க் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, மொத்தமாக அவங்க 16 யூனிட் செஞ்சுருக்குறாங்க. அப்போ 48 இது எப்படி வருதுனாக்க 48/16. அப்போ இது என்ன வரும்னா 3, அதுதான் 3 யூனிட். ஓகேங்களா? இப்போ பிக்கு அதே மாதிரி 48/12 போட்டோம்னா 4 வருது. அப்போ ஏ 3 யூனிட்ஸும் பி 4 யூனிட்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ இது ரெண்டும் சேர்த்தாப்பில் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஏ ப்ளஸ் பி. அப்போ இங்கே 2 கூட்டினோம்னா 7 யூனிட் அவங்க செய்கிறாங்க. ஓகேங்களா? இப்போது நம்பர் ஆஃப் டேஸ் 48/7. ஏன்னா நம்ம இங்கே ஏற்கனவே 48 கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஓகேங்களா? அதாவது 48 அப்படின்றது இந்த எல்சிஎம் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஓகேங்களா? இந்த 48/7. இப்போது இது இந்த 48 எத்தனை 7 இருக்குதுன்னு பார்க்கணும். 6 42. ஓகேங்களா? அப்போ 6 42. அப்போ 48 42 போக மீதி 6 இருக்குது. ஓகேங்களா? அதாவது 6 42, மீதி 6. மீதி 6 இருக்குது. இப்போது இந்த 6 அப்படின்றது என்னென்னா ஏ ப்ளஸ் பி. ஒருத்தர் தான் 6, ஒருத்தருக்கு தான் 6. அப்போ 2 பேர்த்துக்கும் எவ்வளவு? 2. ஓகேங்களா? நீங்கள் 6 கூட்டல் 6ன்னு போட்டுக்கலாம். இல்லைனா 6 × 2 = 12. அப்போ 12 நாட்கள் வருது. 2 பேர்த்துக்கு சேர்த்தாப்பில் 12 நாட்கள். ஓகேங்களா? அப்போ ரிமைனிங் இது முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். இது ஹோல் ஆகிடுச்சு, முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் இந்த ரிமைனிங் மீதி இருக்குது பார்த்தீங்களா? இந்த மீதியை தான் நம்ம எடுத்துக்கணும். ரிமைனிங் ஒர்க் எவ்வளோனா 6 யூனிட்ஸ். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு யார் ஸ்டார்ட் பண்ணுறா? ஏ ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஓகேங்களா? இந்த 12
இந்த 12 2 பேரும் சேர்ந்து, அதாவது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வராங்க பார்த்தீங்களா, அதில் வந்து 6 அதாவது ஏங்கிறவர் 6 நாள் வராரு, பிங்கிறவங்க 6 நாள் வராங்க. அப்போ 6 6 12 முடிஞ்சு போச்சு. மீதி இருக்குது பார்த்தீங்களா இந்த 6 யூனிட்ஸ் தான் வந்து நமக்கு அது கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து இந்த 6 எடுத்துக்கோங்க. ஓகேங்களா. இந்த 6 வந்து எப்படின்னா 12 நாள் வந்து முடிஞ்சிருச்சு. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து 12 நாள் வந்து முடிச்சிட்டாங்க. அப்போ 13ஆவது நாள் யார் வருவா? ஏ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு. அப்போ ஏ வந்து வருவார். ஏவோடைய ஸ்கில் வந்து நமக்கு எவ்வளவு? ஏவோட ஸ்கில் வந்து 3, பியோட ஸ்கில் வந்து 4. ஓகேங்களா. அப்போ வந்து ஏவோட ஸ்கில் வந்து 3. அப்போ வந்து இந்த 6ல் 3 யூனிட் வந்து அவர் முடிச்சிடுறாரு. ஓகேங்களா. அதாவது மீதி பேலன்ஸ் வந்து 6 இருக்குது பார்த்தீங்களா. 6ல் ஏ வந்து வராரு. ஏவோடைய அந்த ஸ்கில் வந்து 3, அவர் வந்து முடிச்சிடுறாரு. திருப்பி வந்து ஏ வந்து 13ஆவது நாளில் போயிடுவார். திரும்பி அடுத்த நாள் யார் வருவா? 14ஆவது நாள் வந்து பி வருவார். பியோடைய ஸ்கில் வந்து 4. ஓகேங்களா. பியோடைய ஸ்கில் வந்து 4. பட் நமக்கு அதாவது 6, இது ரெண்டையும் சேர்த்தா வந்து 6. ஓகேங்களா. 6ல் 3 வந்து ஏ முடிச்சிட்டாரு. திருப்பி ரிமைனிங் அதில் மீதி இன்னும் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 3 இருக்குது. ஆனால் பியால் 4 யூனிட்ஸ் வரைக்கும் செய்ய முடியும். அதுதான் இங்கே போட்டிருக்கேன். அவரால் வந்து ஒரு 4 யூனிட்ஸ் வரைக்கும் செய்ய முடியும். ஆனால் இருக்கிறதே வந்து எவ்வளோதானா 3 தான் இருக்குது. ஓகேங்களா. இங்கே 12, இங்கே கண்டுபிடிச்சி 12. இது வந்து ஏ வந்து அடுத்த நாள் 3 யூனிட் வந்து முடிச்சுட்டு போயிட்டார். மீதி வந்து இது வந்து பி செய்கிற வேலை. பியால் 4 யூனிட் வந்து செய்ய முடியும். ஆனால் மீதி பேலன்ஸ் இருக்கிறது 3 மட்டும்தான். ஓகேங்களா. இப்போ இதை எப்படி வந்து நம்ம கூட்டி போடணும்னா, இந்த 12 ஹோல் முடிஞ்சிருச்சு. மீதி வந்து இந்த ஒரு வேலை, அதாவது வந்து இந்த ஒரு இது வந்து செஞ்சது வந்து ஏ. அப்போ 12 கூட்டல் 1 13. மீதி பேலன்ஸ் இருக்குது இதோட பியோட ஒர்க்கு. பியால் 4 யூனிட் செய்ய முடியும். ஆனால் ரிமைனிங் இருக்கிறது 3 மட்டும்தான். ஓகேங்களா. அப்போ 13 3/4 இதுதான் வந்து ஆன்சர். புரிஞ்சுதுங்களா. திரும்பி ஒரு தடவை சொல்கிறேன். ஏ வந்து 16 நாள், பி வந்து 12 நாள் வந்து செய்கிறாங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் செய்கிறாங்க. ஓகேங்களா. இது ரெண்டுக்கும் வந்து நம்ம எல்சிஎம் எடுத்து போடுறோம். அவ்வளோதான். இதில் ஒரு நாளுடைய ஒர்க்கை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஏ வந்து இங்கே 48 எல்சிஎம்மில் வந்து கண்டுபிடிக்கிறோம். இப்போ 3 யூனிட் செய்வார். பி வந்து 4 யூனிட் செய்வாங்க. ஓகேங்களா. இது ரெண்டையும் வந்து ப்ளஸ் பண்ணோம்னா ஏவும் பியும் சேர்த்தாப்பில் 7 யூனிட் வந்து அவங்களால செய்ய முடியும். இப்போது நம்பர் ஆஃப் டேஸ் 48, அது வந்து எல்சிஎம். இது வந்து என்னென்னா 7. ஏவும் பியும் சேர்ந்து செய்கிற ஒரு நாள் வேலை. இப்போது இதில் வந்து நம்ம 6 7 42, இது வந்து முழுசாக 6 வந்து கண்டுபிடிச்சிட்டோம். மீதி வந்து 6 இருக்குது. ஓகேங்களா. அப்போ 48ல் 42, 6 42 போச்சுன்னா மீதி வந்து பேலன்ஸ் 6. அந்த மீதி தான் இங்கே இருக்குது. 2 சேம் நம்பராக இருக்கனால நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. ஓகேங்களா. அப்போ ஏ ப்ளஸ் பி, ஏ வந்து ஒரு 6, பி வந்து ஒரு 6. ஓகேங்களா. அப்போ 6 கூட்டல் 6 இல்லைனா 6 2 12. ஏயும் பியும் சேர்ந்து ஆல்டர்னேட்டிவாக 12 டேஸ் வந்து பார்க்குறாங்க. ரிமைனிங் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா 6 யூனிட்ஸ் இருக்குது. ஓகேங்களா. மீதி வந்து 6 யூனிட் ஒர்க் இருக்குது. இப்போ இதில் நம்பர் ஆஃப் டேஸ் ஆஃப், அதாவது ஏ தான் வந்து வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்படிங்கும்போது ஏ வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஓகேங்களா. அந்த 12ஓட ஏயும் பியும் அதாவது சேர்ந்து ஒர்க் பண்ணது முடிஞ்சிருச்சு. இப்போ 13ஆம் நாள் யார் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா ஏ வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவருடைய ஸ்கில் வந்து எவ்வளோன்னா 3 முடிச்சுட்டு போயிட்டார். மீதி பேலன்ஸ் இருக்குது 6ல். மீதி 6 இருக்குது பார்த்தீங்களா. இங்கே இந்த ரிமைனிங் ஒர்க்கு 6ல் ஏ வந்து 3 முடிச்சுட்டு போயிட்டார். மீதி பேலன்ஸ் இருக்குது 3. ஓகேங்களா. ஆனால் பியால் எவ்வளோ செய்ய முடியும்னா 4 செய்ய முடியும். அதுதான் இங்கே 4 செய்ய முடியும். ஆனால் பி தான் ஒர்க் இருக்குது. 4 வந்து செய்ய முடியும். மீதி வந்து 3 யூனிட் தான் வந்து இருக்குது. அதுதான் இங்கே போட்டிருக்கேன். இந்த 1 வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. ஏ வந்து இந்த 3 யூனிட் 13ஆம் நாள் முடித்தாங்க பார்த்தீங்களா. அதுதான் வந்து இங்கே ஒரு நாள் வந்து போட்டிருக்கோம். ஓகேங்களா.
இப்போ ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணி போட்டோம்னா 12 கூட்டல் 1 13. இது வந்து பியோட ஒர்க் இது 3/4. ஓகே, தேங்க்யூ.